ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ முதல்ல என்ன மாதம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 2026 கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7வது மாதமான ஜூலை மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2026 பிறந்ததே தெரியல. டக்குன்னு 6 மாதம் முடிந்து 7வது மாதமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இறுதி மாதத்துடைய 6 மாதத்துடைய முதல் மாதமாக ஜூலை மாதம் அமைந்திருக்கு. இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் சாதாரணமாக அமையாமல் நிறைய கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் இருக்குது. அதில் குறிப்பிட்ட சில கிரக மாற்றங்கள் சுழன்று வரக்கூடிய காரணத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறுது. அதில் பர்டிகுலராக தனுசு ராசியில் பிறந்த நேயர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிற முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு என்ன பலன்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ கிரக மாற்றங்கள் அப்படின்னு சொல்கிறல என்ன கிரக மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் சுழண்டுக்கிட்டு வரப்போகிறாரு. அதன் காரணத்தினால ஜூலை 9ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆட்டம் ஆரம்பமாகும். அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆட்டம் என்ன தொடரும் அப்படிங்கிற முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் குறிப்பிட போகிறேன். ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை தேர்ந்தவர்களுக்கு ஆட்டம் என்ன மாதிரி தொடரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா? அப்படி சாதகமாக இருந்தால் எதுலெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், பாதகமாக இருந்தால் எதில் பாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி சுக்கிரனை பற்றி சில விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டும். ஏன்னா நவக்கிரகங்களில் ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட சுக்கிரனை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஸோ முதல்ல சுக்கிரனை பற்றி தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு பலன்களை பார்க்கலாம். இதில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, சுக்கிரனால் ஏற்படக்கூடிய தோஷத்திலிருந்து தப்பிப்பதற்கு குறிப்பிட்ட சில பரிகாரங்களும் செய்யணும். அதை நீங்கள் செய்தீங்கன்னா சுக்கிர தோஷம் போன்ற பெரிய தோஷங்கள் உங்களுக்கு ஏற்படாது. அதனால் அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. முதல்ல சுக்கிரனை பற்றி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு சுக்கிரனுடைய நன்மைகளை பற்றி சொல்ல போகிறேன். முதல்ல சுக்கிரனுடைய நன்மைகள் பற்றி தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு பலன்களை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி ஒரு மனிதன் சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்க சுக்கிரனுடைய தயவு தேவை. சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் எல்லா நிலைகள்லையும் கெடாமல் வலுப்பெற்று இருக்க வேண்டும். அப்போ தான் அதிர்ஷ்டங்கிறது கொட்டுன்னு கொட்டும். மனித வாழ்க்கையில் காதல், காமம், அன்பு, எதிர்பாலின ஈர்ப்பு, உறவுகளால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, புற அழகியல் சார்ந்த விஷயங்கள், உலகியல் இன்பங்கள், சொகுசான வாழ்விற்கு தேவையான விஷயங்கள், ஆடம்பரமான வீடு, வாகனங்கள், அணிகலன்கள் போன்றவற்றிற்கு காரக கிரகம் சுக்கிரன். ஸோ ஒரு மனிதன் சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்க சுக்கிரனுடைய தயவு தேவைங்கிறத இதிலிருந்தே தெரிஞ்சுக்குங்க. அதனால தான் சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய அதிபதியாக சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் எல்லா நிலைகள்லையும் கெடாமல் வலுப்பெற்று இருக்க வேண்டும் என்பது இப்போ வரைக்கும் ஜோதிட ரீதியாக குறிப்பிடப்படுகிறது. அப்படி அவர் மட்டும் கெடாமல் இருந்தார்னாவே அன்பான மனைவி, அழகான வீடு, ஆடம்பரமான கார், சொகுசான இன்பமயமான வாழ்க்கை, இத்தனையையும் ஒருவருக்கு குறைவின்றி சுக்கிரன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். சுக்கிரன் கிரகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாவக அதிபத்திய ரீதியாக வலுப்பெற்றால் நம்மளை அறியாமையே பெரிய முன்னேற்றம் பொருளாதாரத்தில் ஈட்ட முடியும். சுக்கிரனுடைய கரங்களான நவீனத்தில் ஈடுபடும் போது நம்மளுக்கு வாசனை பொருட்கள், உயர் ரக வாகனம், வீடு, இசை, கவிதை, ஆர்வம், அலங்காரம், ஒப்பனை, நளினம் இந்த மாதிரிலாம் ஆர்வம் ஆட்டோமேட்டிக்காக கூடும். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, கோடிக்கணக்கில் கொட்டி கொடுத்து பெரிய உயரமும் சுக்கிரனே தொட வைப்பார். காரக பாவக அதிபத்திய ரீதியாக சுக்கிரன் பலம் மட்டும் குறைந்தால் வச்சுக்குமே, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வறுமை, தரித்திரம் போன்ற பாதிப்பு இருக்கும். அதுவும் சம்பாத்தியம், ஆடம்பரம் என்ற எண்ணமே வராமல் செய்யும். அதே போல தான் இரு அதிபத்தியம் கொண்ட கிரகங்கள்
இரு பாவகத்திற்குள்ள பலன்களை நடத்திய தீரும். ஸோ அதன்படி தான் சுக்கிரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு நன்மை தீமையை கலந்து கொடுப்பாங்க. ஸோ பொதுவாகவே பேசிக்காகவே தனுசு ராசியில் பிறந்த நேயர்களுக்கு சுக்கிரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 6-11 அதிபதி, ருண ரேக சஸ்திருஸ்தான அதிபதி, லாபதிபதி. சுக்கிரன் வலுத்த தனுசு லக்கணத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சித்தப்பா மற்றும் மூத்த சகோதரர்களால் கடன்படுற மாதிரி இருக்கும். தாய்மாவன் வாழ்நாள் முழுவதும் மதிமந்திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் அனுபவ ரீதியாக கேது திசையில் கடன்பட்ட தனுசு லக்கத்தினர் சுக்கிர தசையில் கடன் நிவர்த்தி பெற முடியும். கேது திசையில் கடன்படாத தனுசு லக்கணத்தினர் சுக்கிர தசை முழுவதும் கடனால் அவதிப்பட்டுற மாதிரி இருக்கும். கேது குறுகிய கால திசை, சுக்கிரன் நீண்ட கால தசை. ஸோ சுயஜாதகத்தில் சுக்கிரனும் கேதுவும் நின்ற நிலைக்கு ஏற்ப பலன் மாறுபடும். ஸோ இது பேசிக்காக உங்களுக்கு சுக்கிரனால் குறிப்பிடப்படக்கூடிய விஷயம். ஸோ இவ்வளோ நேரம் சுக்கிரனுடைய சிறப்பையும் சுக்கிரனுடைய அமைப்பையும் உங்களுக்கு பார்த்துட்டோம். இப்போ தான் உங்களுக்கு மெயினாக பலன்கள் பார்க்க போகிறோம். ஸோ சுக்கிரனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தனுசு ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சுக்கிரனால் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, தொழில், வேலை, வியாபாரம், பணவரவு, திருமணம், குடும்பம், ஆரோக்கியம் உள்ளிட்ட முக்கிய அம்சங்களில் உங்கள் ராசிக்கு சுக்கிரனால் யோகமா இல்லை உங்கள் ராசிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமா, இந்த மாதிரி கொடுத்து முழுமையான பலன்களை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத இப்போ தனுசு ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. தனுசு ராசியில் பிறந்த நேயர்களுக்கு சுக்கிரனால இனி குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் காணப்பட்டாலும் கொஞ்சம் அமைதி காத்து அதனை சரி செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதோடு உங்களுக்கு யோக பலத்தை அதிக அளவில் பெறக்கூடிய காலகட்டம் இந்த சுக்கிர காலகட்டம். விஷ்ணு வழிபாடு ஏற்றத்தை தரும். அதனால் விஷ்ணு வழிபாடு மேக்சிமம் நீங்கள் செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு விஷ்ணு வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையானது ஏற்படும். அதை விட ஏற்றமானது உங்களுக்கு ஏற்படும். ஸோ ஏற்றம் ஏற்படுவதற்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஷ்ணு வழிபாடு செய்திடுங்க. விஷ்ணு சகஸ்ராமம், விஷ்ணு காயத்ரி, நரசிம்மர் கவசம் இந்த மாதிரிலாம் படிப்பது சுக்கிரனால மேன்மை கிடைக்கும். அதோடு ரத்த அழுத்தம், சக்கரை தொடர்பான பாதிப்புகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் மிகுந்த கவனமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பாதிப்பு இன்னும் அதிகமாகும். ஸோ கவனமாக இருங்க. அப்புறம் வேலையாட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் தீரும். ஏற்றமும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீரும். அதுக்கான நல்ல காலகட்டமாக இந்த சுக்கிரன் காலகட்டம் இருக்கும். உறவுகள் தொடர்பான விஷயங்களில் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. ஏற்றமும் நம்பிக்கையும் அப்போ தான் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளுடைய படிப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் பதட்டம் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் தவிர்ப்பது இந்த டைம் ரொம்ப நல்லது. பிள்ளைகளுக்கு கூட நீண்ட நாட்களாக செய்ய வேண்டிய விஷயங்களை அடுத்தடுத்து செய்திங்கன்னா ஈஸியாக இந்த சுக்கிரனுடைய இது அருளால் முடிக்க முடியும். பெரிய முதலீடுகள், பெரிய சேமிப்புகள், அசையா பொருட்கள் சேர்க்கை, குடும்பத்தில் சந்தோஷம் இது சுக்கிரனால் ஏற்படும். அதோடு இடமாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், தொழில் மாற்றம் இந்த மாதிரி நிறைய மாற்றம் உங்களுக்கு காணப்படும். அதுவும் ஆடை ஆபரணங்களை சேர்க்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டு. உறவுகளுக்குள் தேவையில்லாத பதட்டத்தை குறைத்து கொள்வது நல்லது. உறவுகளுக்குள் தேவையில்லாத பதட்டத்தை குறைக்காமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மேலும் ஒரு பிரச்சனையாக மாறும். அதனால் அதெல்லாம் பதட்டத்தை குறைத்துக்கிறது நல்லது. ஸோ தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரனால் இந்த மாதிரியான மாற்றம் தான் தொடரும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து தனுசு ராசிக்காரங்க பயன்பெறுங்க. இப்போ தான் உங்களுக்கு மெயினாக பரிகாரத்துக்கு வரேன். ஸோ இந்த ஒரு பரிகாரத்தை தனுசு ராசிக்காரங்க செய்திங்கன்னா சுக்கிரனால் ஏற்படக்கூடிய தோஷத்திலேருந்து தப்பிக்க முடியும். ஸோ சுக்கிரனால் ஏற்படக்கூடிய தோஷத்திலிருந்து தப்பிப்பதற்கு தனுசு ராசிக்காரங்க பண்ண வேண்டியது வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அன்னைக்கு இனி சித்தர்களை ஜீவ சமாதியில் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் சுக்கிரனால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள்லேருந்து தப்பிக்க முடியும். ஸோ சுக்கிரனால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள்லேருந்து தப்பிப்பதற்கு மறக்காமல் இந்த பரிகாரத்தை தனுசு ராசிக்காரங்க செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவை தனுசு ராசிக்காரங்க நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த பலன்களையும் பரிகாரங்களையும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும்.
இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.